ஹாய் வணக்கங்க. வைரம் விலாகுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வைரம் விலாக் மூலியமாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற ஆட்சின்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியும் சரி, இனிமேட்டு வரப்போகிற ஆட்சியும் சரி, டாஸ்மார்க்ன்ற விஷயத்த அவங்க தான் நடத்த போகிறாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு நல்லா சம்பாதிச்சு பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அதை ப்ரைவேட் கையில் கொடுக்க போகிறதில்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எவ்வளோதோ நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பொங்கலுக்கு கூட சாரீ வேஷ்டியெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நான் கட்டியிருக்கிறது கவர்மெண்ட்டு கொடுத்தது தாங்க. அருமையாக இருக்குது. சில்க் சாரி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அது மாதிரி இப்போ நான் சொல்கிற விஷயத்தையும் அவங்க செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. டாஸ்மார்க்கில் போய் குடிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டு பாதுகாப்பு கொடுக்கணுங்க. அது உண்மை. குடிக்கிறதுக்குன்னு தனி ஒரு அமைப்பை கொடுத்து அமைப்பான ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு மக்களுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் கவர்மெண்ட்டை நம்பி தானே நீங்கள் விற்கிற பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு வர்றாங்க. அவங்க அந்த ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு வரும்போது சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன் ஒரு வீடியோ. வேஷ்டி அவுந்து விழுது, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வெயில் அங்கிருந்து கஷ்டப்பட்டு இங்கிருந்து ஒரு தூரம் வரனாங்க, கடையே இருக்கக்கூடாதுன்றானுங்க. அங்கிருந்து வந்த இந்த வெயில் அங்கிருந்து குசி போய் நடுவயில யாரு கவர்மெண்ட் பதில் சொல்லலாம். எங்க வருது போலீஸ்? நாங்க வண்டி எங்க ஓட்டுறோம், நான் தானே வரோம் அந்த வயசுக்கு. பைக்ல வந்துட்டு கீ போடுறாரு, அது அரை மணி நேரம் போறாரு. ஆனா அவரால் கடைசி வரைக்கும் கரெக்டா கீ போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. வண்டி அங்கே அப்படியே விட்டுட்டு போறாரு. அடுத்த நாள் அந்த வண்டி அந்த இடத்துல இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். அப்புறம் நம்ம வீட்டுக்கு நியர்பை ஒரு 4 to 5 days பிஃபோர் ஒரு நார்த் இந்தியன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு காரில் உட்காந்துட்டாப்புல. திருட தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்களும் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கான்றது நல்லா தெரியுது. இருந்தாலும் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்றதுக்காக சும்மா ஒரு 2 அடி அடிச்சாப்புல. குடிச்சிட்டு முழு போதையில் இருக்கிறவரை அடிச்சு என்னங்க புண்ணியம்? அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப நடக்க முடியல எங்களால. உங்களுக்கு வீடு எங்கண்ணா இருக்கு? தெல்லியாவரம். 2 கிலோமீட்டர் நடந்து வரீங்க? ஆமா, வீசாவன் ஹோட்டல்ல இருந்து நடந்து வரேன். இப்போ நான் என்ன ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னா, இப்போ ரெகுலரா உங்களோட டாஸ்மாக்ல குடிக்கிறாங்க, அவங்களால உங்களுக்கு வருமானம் வருது. அப்போ அவங்களோட பாதுகாப்புக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும்ல. ஒவ்வொரு டாஸ்மார்க்கிட்டையும் பெட்ரோல் வண்டியை நிப்பாட்டி அவங்க குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் வெளியில் வரும்போது அவங்களோட ஆதார் கார்டை வச்சு அவங்களோட அட்ரஸுக்கு அவங்கள கொண்டு போய் பத்திரமா சேர்த்து விடுங்க. ரெகுலராக குடிக்கிறவங்க ஒரு 40 வயசுலேயே முழுசும் செயலை இழந்துடுறாங்கங்க. அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியறதில்ல. 40லேருந்து 50 வயசுக்குள்ள அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு மனுஷன் 50 வயசுல இறக்கும் போது பசங்க எல்லாமே 20லேருந்து 25 வயசு அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் வேணும்னா, இப்போ எந்த ஒரு உயிருக்குமே பணத்தை கொடுத்தா ஆறுதல் கிடைச்சிடும்ன்றத நம்ம கவர்மெண்ட் தான் நமக்கு செஞ்சு காமிச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க. ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுங்க. இன்சூரன்ஸ் ஒவ்வொரு 6 மந்த் ரினிவல் பண்ண சொல்லுங்க. என்ன பிரமாதம்! இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்க அது மாதிரி இன்சூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான், இப்போ அப்பா இறந்துட்டா பையன் பயப்படுவான். நீங்கள் இன்சூரன்ஸ் பணம் கொடுத்தீங்கன்னா அவன் அடுத்து தைரியமாக அவனும் குடிக்கிறதுக்கு வருவான். அப்போ தான் உங்களோட கடை வருமானம் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன். லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் போய் டாஸ்மார்க்கில் வாங்குறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு போய் வாங்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் சர்வீஸ் பண்ணி கொடுங்க. இன்னும் வியாபாரம் டபுள் மடங்கு ஆகும். நான் இப்போ ஆட்சியில் இருக்கிற கவர்மெண்ட் தான் இதை பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும், நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், முன்னாடி இருந்தவங்களும் அதை தான் பண்ணுறாங்க, பின்னாடி வர்றவங்களும் அதை தான் பண்ண போகிறாங்க. அதனால தான் சேஃபர் சைடு நான் இப்போ இந்த ஆட்சியில் இந்த உதவியை கேட்குறேன். இப்போ கேட்ட விஷயத்த சட்டசபையில் ஆலோசனை பண்ணி மசோதா நிறைவேற்றணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.